இந்தியா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தளவாய் சுந்தரத்தின் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி பார்க்குறீங்க அதை? தளவாய் சுந்தரம் கட்சி பதவி பறித்ததுக்கு ஓபிஎஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். அப்போ ஓபிஎஸ் தன்னை அதிமுகன்னு தான் கிளைம் பண்ணுறார். ரெட்டலையில் 5 போக மீதி 4 தொகுதிகளில் எடப்பாடி வேட்பாளர் நிறுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணசாமியும் ரெட்டலை தான், முபாரக் ரெட்டலை தான். அப்போ ரெட்டலையில் இவ்வளோ பேருக்கு டிக்கெட் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி நிறுத்தினார்னா ரெட்டலைக்கு அவருக்கு உரிமை வந்துட்டு. ஆனால் அந்த தொண்டர்களின் உரிமை கட்சிங்கிறதுல ஓபிஎஸ் நான் விட்டுட்டு போக தயாரில்லைங்கிறார். அந்த ஜெயலலிதாவுக்கு சொத்து அதில் பெரும்பங்கு எனக்குங்கிறார். எனக்கு அதில் உள்ள பங்கை நான் விட்டுட முடியாதுங்கிறார். இப்போது சேவலில் ஜெயலலிதா ஓட்டு எடுத்த மாதிரி எடப்பாடி எடுத்திருப்பாருன்னா அது எடப்பாடிக்கு ஓட்டுன்னு ஓபிஎஸ் அதை ஏற்றுக்குவார். அதை ஓபிஎஸ் ஏற்றுக்க தயாரில்லை. எடப்பாடி நான் பிரச்சாரம் பண்ணி நான் எடுத்த ஓட்டு 19ல் 8000 ஓட்டு குறைவாக இருந்ததுக்கு இப்போது 40,000 ஓட்டு எடப்பாடியிலே கூட வந்துட்டேன். ஏன் ஓட்டு, ஏன் பிரச்சாரம் பண்ண ஓட்டுன்னு எடப்பாடி கிளைம் பண்ணார். பன்னீர்செல்வம் இது கட்சி கொடி அம்மா பேர் சின்னம் இதெல்லாம் வச்சு எடுத்ததுனால இது தொண்டர்களின் ஓட்டு, இந்த ஓட்டில் எனக்கும் பங்கு இருக்குன்னு பன்னீர்செல்வம் வராரு. இதுதான் எடப்பாடிக்கு இப்போ சிம்ம சொப்பனமாக இருக்குது. எனக்கு பங்கு இருக்குன்னு வரக்கூடிய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த அளவுக்கு பங்கை எடுப்பார், எந்த அளவுக்கு அது ஹிட் ஆகும், எந்த அளவுக்கு அது ஃப்ளாப் ஆகுங்கிறது எடப்பாடியால் கணிக்க முடியல. ஏன்னா கட்சி இருக்கும், சிம்பல் இருக்கும், தொண்டர்கள் கட்சிக்காரங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா. இப்போ எடப்பாடிக்கு நடவடிக்கையால் இந்த கட்சி நம்ம மீண்டும் எழாதுங்கிற ஒரு கருத்து பரவலாட்டே பத்திரிகையாளர் மத்தியில் பலர் மத்தியிலையும் அது உருவாயிட்டு. எதிர்கட்சி தலைவராட்டு எடப்பாடியை பற்றி அவங்க முன்னெடுத்து பேசுகிறதே குறைவாக இருக்குது. இத்தனைக்கும் அவர் மனித சங்கிலி அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கூட அதில் ஒரு ஈர்ப்பு சக்தியோ ஒரு நம்பகத்தன்மையோ ஒரு கூட்டணி அமைச்சிருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போ யாருக்கிட்டேயுமே எடப்பாடிக்கிட்ட இல்லை. அப்போ வெறும் எடப்பாடியால் கூட்டணி அமைக்க முடியாது. அன்னைக்கு 2021 கூட்டணி அமைச்சது எடப்பாடி ப்ளஸ் பன்னீர்செல்வம். இத்தனைக்கும் தேமுதிகவை இவங்க தான் கூட்டணிக்கு வேண்டான்னு அந்த சீட் தராரில் பாமக மேட்டரில் ரப்சர் பண்ணனால வேண்டான்னு அவங்க முடிவெடுத்தாங்க. பிரேமலதா அம்மையாருக்கு 21 எப்படி ட்ரீட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி எடப்பாடிக்கு ஆளாட்டி எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு தெரியும். ஆனால் ஓபிஎஸ் இல்லாத அதிமுகவில் 1/2% போன தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. 34,000 ஓட்டு எடுத்த கிருஷ்ணசாமிக்கு ஒரு MP சீட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. அவரும் இப்போ அருந்ததியார் தேவேந்திர குல வேளாளர் பறையர் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் எடப்பாடி ஜெயலலிதா கருத்தை தூக்கி போட்டுட்டாருன்னு அவரும் வெளியேறிட்டார். அப்போது எடப்பாடியை நம்பி யார் ஜெயிக்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது அத்தனை எம்எல்ஏக்களுக்குமே ஒரு பெரிய அரசியல் எதிர்காலமே எடப்பாடியை நம்பி என்ன ஆகுமோ, நம்ம எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி ஆயிட்டேங்கிறத அவங்க உணர்றாங்க. அப்படி உணர்ந்தவரில் முதன்மையானவர் தான் தளவாய் சுந்தரம். தளவாய் சுந்தரம் இல்லை, அவரை மாதிரி 29 எம்எல்ஏக்கள் தெளிவாக அதிமுகவுக்குள்ளே இருக்கிறாங்க. 1-2 இல்லை, 29 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்குள்ளே தளவாய் சுந்தரம் உணர்வில் தளவாய் சுந்தரம் தோட அரசியல் நடவடிக்கைகள் சரிங்கிற இதில் இருக்காங்க. அவங்க பன்னீர்செல்வம் மீண்டும் அதில் ஒரு முக்கிய பொறுப்புக்கு வரணும், ஒரு அதாரிட்டியோட வரணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவினர் அப்படியே பாஜக கூட கூட்டணி போகணுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் கொண்ட தளவாய் சுந்தரம் மாதிரி 29 பேர் எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிறாங்க. இதில் தளவாய் சுந்தரம் மட்டும்தான் இப்போ வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. என்ன நீக்கினா நான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்லிட்டாருன்னா நான் மட்டும் தனியாக இல்லை, என்ன மாதிரி உணர்வுலங்க 29 பேர் இருக்காங்கங்கிறதான் அவர் அந்த இடத்துல சொல்ல வராரு. அதை ஒரு ஊடகவியலாளர்கள் தளவாய் சுந்தரம் தலைமையில் இதை ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டார் அப்படின்னு சொல்லாமா? அது அவருக்கு தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஆபரேஷன் பண்ணிடுவாங்கிறதுக்காக தான் இன்னும் இதுக்கு மேலே போனா இவங்களை டச் பண்ணா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி வருமே, அதை பற்றி அவர் யோசிக்கலையா? நெருக்கடி வருங்கிறது அவருக்கு தெரியும். அந்த நெருக்கடிக்குள்ள சூழல் உருவாயிற்று. அது நிறைய பேர் அப்படி திரண்டுட்டாங்க, பிரயோஜனம் இல்லைன்னு அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது, எடப்பாடி கூட்டணியும் வைக்க மாட்டார், எடப்பாடி கட்சி ஒற்றுமைக்கும் நிற்க மாட்டார், தன் கட்சி இன்னும் 13 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கலைஞர் மாதிரி நம்ம மீண்டும் வருவோம், கட்சியை நம்ம பிடிச்சிட்டா ஆட்சி நம்மகிட்ட தானே வரும், கட்சி நம்மகிட்ட இருந்தால் ஆட்சி எங்கே போயிடும், கட்சி தான் முக்கியம், கட்சியில் யாருக்கும் சிறு பங்கு கூட கொடுக்க மாட்டோம், கட்சியை நம்ம இந்துத்துவா நோக்கி நகர்ந்தால் பாஜக நோக்கி நகர்ந்தால் நம்ம லீடர்ஷிப் அடிபட்டு போகும், கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு நம்மளை
கிளியனாக என்டிஏக்குள்ளே அப்படி வா இப்படியான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இதுவரை பண்ணதுக்கு பதிலடியாக கொடுத்து நம்மளை அரசியல் அரங்கத்திலிருந்து பலகீனப்படுத்தி தங்களோட தலைமையை வந்து கேலிக்கூத்தாக்கிடுவாங்கங்கிறத எடப்பாடி உணர்றாரு. ஸோ அதனால அவர் வந்து ஒற்றை தலைமை, நோ அலையன்ஸ், நோ மெர்ஜருங்கிற அவர் தெளிவாக நிற்கிறாரு. இதில் அந்த 29 பேருக்கும் அதில் எந்த லாபமும் இல்லை அரசியலில். அந்த 29 பேரும் எடப்பாடியோட அந்த நிலைப்பாட்டால் மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியாது. அப்போ மீண்டும் எம்எல்ஏ ஆகணும்னா அது ஒரு முடிவெடுத்து 26க்குள்ள ஒரு அரசியல் நகர்வை செய்தாகணும்னு அவங்க இருக்காங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு வெளிச்சத்துக்குள்ளே வெளியே வந்திருக்கிறவர் தான் தளவாய் சுந்தரம். தளவாய் சுந்தரம் இதை மூவ் பண்ணிட்டாரு. 29 பேர் அவர்கிட்ட திரண்டுட்டாங்க. எனக்கு தெரிய வரவும் பட் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தளவாய் சுந்தரம் ஒரு வார்த்தை கூட பேசலையே. கண்டிப்பாக பேச மாட்டார். அவங்க வந்து எடப்பாடியை தள்ளிக்கிட்டு அதில் இது பண்ணுனா 20% ஓட்டுங்கிறது 2 பேரும் சேர்ந்தாலே 12% வராத அளவுக்கு 8% வெளியேறிடும். 33 இருந்தது. ஓபிஎஸும் இபிஎஸும் சண்டை போடும்போது 20 மாறிட்டு 13% வாக்கு காணாமல் போயிட்டு. இதில் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி கலராக எடப்பாடி பழனிசாமி சிலரை வச்சு ரீல் விட்டுட்டு இருக்காரு. உண்மை நிலமா அது அல்ல. பிளவுபட்டதுனால 13% ஓட்டு போயிட்டு, பன்னீர்செல்வத்தை இழந்ததுனால 13% ஓட்டு போயிட்டு, பன்னீர்செல்வம் 1% ஓட்டு எடுத்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக லாஸ் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு 13% லாஸ். இனிமே இதை மீண்டும் கொண்டு வர்றதுங்கிறது மிகவும் சிரமமான காரியம். அதை கொண்டு வரணும், ஏதாவது முயற்சி பண்ணணுன்னு தான் தளவாய் சுந்தரம் போன்றவங்க வந்து அதில் ஈடுபடும் போது எடப்பாடி அதற்கு எந்த விஷயத்திலும் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறதுல தெளிவாக நிற்கிறாப்புல. காரணம், என்னோட பர்சனல் பொலிட்டிக்ஸாக தான் நான் பண்ணுவேன். அதில் ஒத்துக்கிட்டா என் லீடர்ஷிப் டவுன் ஆயிரும். பாஜகவோட கூட்டணி வச்சா நம்ம கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு எந்த காலமும் என்ன நம்ப மாட்டாங்க. இந்துக்கள் மத்தியிலையும் என் மேலே உள்ள அந்த வெறுப்பு வந்து ஆதரவாட்டு மாறாது. அப்போ நான் என் பாதையில் கலைஞர் பாணியில் நான் போகிறேன். என்னை நம்பி வரக்கூடியவங்க வாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்கிற மூடுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. அவரோட இந்த நடவடிக்கை அதைத்தான் காட்டு. தளவாய் சுந்தரம் ஒரு பெரிய முகமா கன்னியாகுமரி சைடுலையும் கட்சியில் தளவாய் சுந்தரம் பெரிய முகம் தான். நிறைய முறை அமைச்சராக இருந்திருக்காரு. சில வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா அவர் எங்கேயும் மேலே போயிருப்பார். 11 டிக்கெட் இல்லாதது, 16 தோத்தது, இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுத்துடுச்சு. ஆனால் 10 வருஷம் அரசியல் அதனால அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால அதிமுக அரசியலில் ஆதி ராஜாராம் ராஜ்யசபா ஆக முடியாத காலகட்டத்தில் என்னைக்கு ராஜ்யசபாவா திடீர்னு ஆனாரோ அதுலேருந்து அவர் அதிமுக அரசியலில் பெரிய ஆளாக தான் இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு இடம் அங்கே இருக்கத்தான் செய்யுது. எல்லா அதிமுக எம்எல்ஏக்கள்கிட்டையும் அவருக்குள்ள கான்டாக்ட் பெருசு. ஸோ அதில் அவர் அதிமுக சர்க்கிளில் எல்லாத்திட்டையும் கான்டாக்ட் பண்ணுறாரு. ஒரு மாற்று அலைன்மெண்ட்டுக்கு அவர் வந்துடுவார். ஒரு கூட்டணி இதை வந்து வேறு மாதிரி கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாருங்கிற இதை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பிரியம்ட் பண்ணிட்டாரு. அதை இந்த நடவடிக்கையில் அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த நடவடிக்கையோட விளைவுகளை வந்து அவர் தடுத்துக்கிட முடியாது. முன்னாடி கேட்டாது அவருக்கு தெரியும்ல, அதை எப்படி அவர் இதை விட தாண்டி ஐடியா வச்சிருப்பாருல்ல. அவர் கண்டிப்பாக எடப்பாடி சாதாரணமானவர் இல்லை. இதை விட தாண்டி ஐடியா வச்சிருக்கிறாரு. எந்த காலமும் கட்சியை அவர் விட மாட்டார். எந்த காலமும் அவர் இணைப்புக்கு சம்மதிக்க மாட்டார். இரட்டை தலைமைக்கு மீண்டும் அவர் சம்மதிக்கவே மாட்டார். அவரோட அரசியல் நடவடிக்கையில் பாஜக கூட போனால் எந்த வேல்யூவும் தனக்கு இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா இவர்கிட்ட 0 எம்பி இருக்குது, ஸ்டாலின்கிட்ட 22 எம்பி இருக்குது. 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினை மதித்து மோடி வந்து ராஜ்நாத் சிங் அனுப்பி அந்த நாணய வெளியீட்டு விழா, கலைஞர் நினைவிடத்துக்கு ராஜ்நாத் சிங் போனது எல்லாமே நடந்துருச்சு. அப்போ இந்த 29 வரை இதே மரியாதை ஸ்டாலினுக்கு இருக்கும். இவருக்கு எந்த மரியாதையும் இருக்காது. அப்போ மோடி வந்து தன்னோட 240 எம்பிக்கள் கொண்ட தன்னோட அரசுக்கு வந்து ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஸ்டாலினை போற்றி புகழ்றது, கலைஞரை போற்றி புகழ்றது லாபம்னு நினைப்பாப்புல. அப்போ இவரும் என்டிஏக்குள்ளே வந்து இருந்து அது நடந்ததுன்னா இவருக்கு இமேஜ் வந்து ரொம்ப மோசமாக தகர்ந்துடும். அதனால அவர் வந்து அதிமுக வந்து பாஜக பக்கம் வரவே வராது. கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் 18% இருக்குது. அந்த வாக்குகளை தான் மேலே எடுத்துக்கொண்டு வரணுங்கிறதுல அவர் அந்த திராவிட இயக்கம் அந்த இதுக்குள்ளே அவர் ஸ்டெடியாக பயணிக்கிறாரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடுன்னு சொல்லும்போது இதில் அந்த 29 பேருக்கும் எந்த ஒரு அரசியல் லாபமும் இல்லை. ஒன்றில் இணையணும் அல்லது பாஜக கூட்டணி போகணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா 18% அவங்க இருக்கிறாங்க. அந்த 18% இருக்கக்கூடிய என்டிஏ தவிர்த்துக்கிட்டு இவர் ஸ்டாலினை சந்தித்தா பிரேமலதா அம்மையார் இல்லைன்னா இவரால் 15 to 20% லோவஸ்ட்டாக 15 கூட போயிடுவார் அவர். இதுதான் அவருக்கு நிலைமை. அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராட்டும் வர முடியாது. ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட கிடையாது. என் கட்சி நான், இது ஜெயலலிதா செயல்படும் போது இப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டு தானே இருந்தீங்க, நான் செயல்படும் போது மட்டும்
நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க, என்ன ஏன் மிரட்டி பார்க்குறீங்க, என்ன நீங்கள் ஒன்றா சேர்ந்து என்கிட்ட கூடி கொலாவி என்ன கவுக்க பார்க்குறீங்களா, எனக்கு இந்த வித்தை எல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் உறுதியான கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காத ஒரு நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இப்போ தளவாய் சுந்தரத்துக்கு பின்னாடியே ஒரு 29 எம்எல்ஏக்கள் இருக்காருன்றீங்க, அதுக்கு முன்னாடி வேலுமணி பின்னாடி ஒரு செட் ஆஃப் எம்எல்ஏ, அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவே இல்லையா? நான் தளவாய் சுந்தரம் பின்னாடி எம்எல்ஏ இருக்காதுங்கிற கருத்தை சொல்ல வரல. தளவாய் சுந்தரம் உணர்வுல எம்எல்ஏக்கள் அவரை போல, ஆமா அதே போல உணர்வுல வேலுமணிக்கிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, வேலுமணி 17% ஓட்டு தேமுதிக கூட்டணியோட. தளவாய் சுந்தரம் ஏற்கனவே RSS பேரணியை நான் தொடங்கி வச்சிருக்கேன், ரொம்ப நாள் இது வழக்கம் தானே, இது புதுசு இல்லை, இப்போ புதுசா அவர் அதிருப்தியை தெரிவிக்கல. ஒரு தாழ்நிலை நாடார் நடைபெற்று வந்திருக்காரு, RSS பேரணியை தொடங்கி வச்சிருக்காரு, ஒரு எம்எல்ஏங்கிற முறையில் அதை செயல்படுறாருங்கிறது தெரிஞ்சதுதான். இந்துக்கள் வாக்குகளை அதிகம் பெற்று தான் அவர் எம்எல்ஏ ஆனார். ஜெயலலிதா அம்மையார் இந்துக்களுக்கும் பொதுவான ஒரு தலைவராக இருந்தாங்க. இவர் முபாரக்கை சேர்த்துக்கிட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டே போதுங்கிற ஒரு முடிவுக்கு, அந்த ஓட்டு இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு இவர் வந்துட்டார். ஸோ அந்த அரசியல் அதிமுக தலைமைக்குள்ளே உள்ள கருத்து வேறுபாட்டின் அடிப்படையில் தான் தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டிருக்காரே தவிர, இந்த காரணம் ஏற்கனவே அவர் ஒரு எம்எல்ஏ ஆட்டு நான் செய்தேன், ஏற்கனவே செய்திருக்கேன்னு சொல்லும்போது இந்த காரணம் அந்த உள்கட்சி அரசியலில் ஒத்த கருத்துடைய 29 எம்எல்ஏக்களோட தளவாய் இருக்கிறதும், அதுக்கு OPS ஆதரவு வளையத்தை கொடுக்கறதும், தன்னோட கட்சியில் தன்னோட பொசிஷனை என்ன செய்யுமோங்கிறது எடப்பாடிக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்துட்டு, அந்த கலக்கத்தை பிரியம் பண்ணதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓகே முளையிலே கிள்ளி எறிகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேலையை தான் செய்ததாட்டு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. ஓகே ரைட் அப்படின்றார் தளவாய் சுந்தரம். தலைமைக்கு பணிஞ்சிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இல்ல அவங்க இதுல ரிவோல்ட் பண்ணி போறதுலயும் நான் மீண்டும் சொன்னது மாதிரி 33 பிளவு வரும்போது அது 20 மாறிட்டு 13 காணல. மீண்டும் 20 பிளவு வந்துன்னா அது 8 காணாது, வெறும் 12 தான் இருக்கும். இதுதான் அவங்க பிளவுபடுத்த வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இவங்களால பிளவுபடுத்திவிட முடியாது, நான் தான் அதிமுக, ரெட்டால எனக்கு தான், நான் தான் அதிமுகன்னு எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு. இது ஒரு நாளில் இது முடியாது. இது இப்படியே இழுத்துக்கிட்டு தான் போகும். இதோட கிளைமாக்ஸ் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் இதோட கிளைமாக்ஸ் வரும். அந்த கிளைமாக்ஸ் பெரிய அளவில் தனக்கு எதிராக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவர் இப்பவே தளவாய் சுந்தரத்தை போன்றவங்களை கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கிறாரு. இப்ப இவங்க பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்காங்களா, இல்ல பாஜக கட்சியை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபட எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கு? பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அரசியல் இன்னும் பண்ணல. இன்னும் பண்ணலையா? பண்ணல. அண்ணாமலை இப்ப சமீபத்துல பண்ணல, பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு மேபி பண்ணுவாங்க. அண்ணாமலை களத்துல பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஜனவரில இருந்து அண்ணாமலைக்கு அதிரடி ஆட்டம் பெருசா இருக்கும். இல்ல உட்கட்சி பாலிடிக்ஸ்ல பண்ண ஆரம்பிப்பாங்க. உட்கட்சி அதிமுகக்குள்ளேயே அண்ணாமலை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அண்ணாமலை அதிமுகக்குள்ளேயே பல அதிரடி அரசியலை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதிகாரம் இருக்குது, 18% ஓட்டு எடுத்து காட்டிட்டாரு. அதிமுக நிறைய இடங்கள்ல 3வது போயிட்டு, நிறைய தொகுதியில அதிமுக 3வது போன இடத்துல எப்படி பாராளுமன்ற வேற சட்டமன்றம் வேறன்னு அதிமுக எழுப்பி வந்துடும். கூட்டணியும் கிடைக்கல. திருமாவளவனே வேண்டான்ட்டாரு. திருமாவளவனே ராஜகுமாரன் காமெடி மாதிரி திமுக கூட்டணி தான்னு சொல்லிட்டாரு. அதிமுக வேண்டான்னு சொல்லிட்டா யார் என்னமோ அவரை ஏற்றுக்க போகிறாங்க, எடப்பாடி எங்கங்கிற ஒரு பெரிய இதுவே இருக்குது. நான் திருமாவளவன் நான் குறைச்சி மதிப்பிடலை. திருமாவளவன் 2 MP சீட்டு உள்ள ஒரு கட்சி தலைவர், அவரே வேண்டான்னு சொல்லிட்டாருங்கிற அந்த அடிப்படைக்குள்ளே தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு இது ஒரு வன்னியர் கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சிக்குள்ளே நம்ம போனால் எலி தவளை நட்பாயிரும், பொருந்தா கூட்டணி ஆயிருங்கிறதுல அவர் வேண்டாம் அதிமுகங்கிற முடிவுக்கே அவர் வந்துட்டார். திமுக கூட்டணின்ட்டார். மது உழைப்பு மாநாட்டிலெல்லாம் நான் சொன்னது எவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இவரோட இதில் பாஜக இல்லாமல் சவுத் வெஸ்ட்டில் ஜெயிக்க முடியாது, தென் சென்னையில் ஜெயிக்க முடியாது, ஒன்று சேராமல் முக்குளத்தூர் பட்டில் ஜெயிக்க முடியாது. அப்போ ஜெயிக்கணுங்கிறத பற்றி அவருக்கு கவலை இல்லை. முக்குளத்தூர் பட்டில் ஜெயிக்கணுங்கிறதோ, ஒன்று சேர்ந்தாதான் தென் சென்னை, மத்திய சென்னை, கோயம்புத்தூரில் ஜெயிக்க முடியுங்கிறத பற்றியோ, டீப் சவுத்தில் ஜெயிக்க முடியுங்கிற பற்றியோ எடப்பாடிக்கு துளியும் கவலையோ அக்கறையோ கிடையாது. அவருக்கு ஏன் தலைமை, ஏன் கட்சி, 26 31, 31 36, நான் ஏன் கட்சி, ஏன் சிம்பலோட போவேன், நான் தான் கட்சி, நான் தான் தலைவர். ஜெயலலிதாட்ட இந்த மாதிரி இருக்கு இல்லையா, என்கிட்டையும் இருங்கிறார். ஏன் ஜெயலலிதாட்ட இருந்தாங்கன்னா ஜெயலலிதா வெற்றியை கொடுத்தாங்க, டக்குன்னு அவங்க வெற்றியை கொடுத்தாங்க. சேவலில் வந்தாங்க, டக்குன்னு சேவலையும் ரெட்டைப்பிராயம் ஒன்றா சேர்த்தாங்க, டப்புன்னு ரெட்டையிலே கையில் எடுத்தாங்க, வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் தான். இவர் ஒற்றை தலைமை என்னார், பிரிஞ்சு போனார். ரெட்டையிலேயே இவர்கிட்ட கிடைச்சோம். ஈரோடு கிழக்கில் தோல்வி, மக்களவைத் தேர்தலில் பல இடங்களில் 3வது 4வது. பாண்டிச்சேரி அதிமுக முதல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச மாநிலம், யூனியன் பிரதேசம், அங்கே அதிமுக நாம் தமிழர் கீழே 4வது போகுது.
வாட் இஸ் இட்? முத அங்கே கட்சி ஆரம்பித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சிக்குள்ள 4வது போகுது. நீங்கள் பாராளுமன்றம் வேறு, சட்டமன்றம் வேறுன்னு பேசி என்ன பிரயோஜனம்? இங்கே ஒரு 2வது இடம் வந்து ஒரு 5% ஓட்டில் தோற்றுருப்பீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்துடுவோம். 5% தான் வித்தியாசம். பாராளுமன்றம் ஒரு ராகுல் காந்தின்னு ஒரு இது இருந்து நாங்கள் சட்டமன்றத்தில் ஏறி வந்துடுவோம்னு சொல்லலாம். நீங்கள் 4வது போனவங்க எப்படி சட்டமன்றத்தில் ஏறி வந்துடுவீங்க? சீமான் கட்சி ஒரு சப் ரீஜனல் பார்ட்டி மாறிப்பட்டவங்க, அவங்களே 2 மடங்கு ஓட்டு எடுத்து 3வது வந்துட்டாங்கன்னா நீங்கள் 4வது போன பிறகு இன்னும் நாம் தமிழர் கீழே போவீங்க. நாம் தமிழர் அடுத்த சுற்றும் கொஞ்சம் நாம் தமிழர் ஜம்ப் பண்ணி போகும். இதுதானே யதார்த்த அரசியல் சூழ்நிலை. இது எல்லாருக்குமே தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? ஆனால் அவர் வந்து நானே ராஜா, நானே மந்திரி, நானே கட்சி, நானே சின்னம், அதை நான் நிரூபிச்சிட்டேன். இப்போ 19 பார்லிமெண்ட்டோட 24 பார்லிமெண்ட்டில் நான் அதிகம் வந்துட்டேன். இதுதான் கணக்கு. இந்த கணக்கை தாண்டி வேறு யாரும் கணக்கு பேசக்கூடாது. ரவீந்திரன் துரைசாமியை யாரும் இதை தாண்டி பேசக்கூடாது. இந்த கணக்கில் நான் ஸ்டடியாக அனுப்பேன். இதை கேபி முனிசாமி ஒத்துக்கிட்டாரு, சிவி சண்முகம் ஒத்துக்கிட்டாரு, கட்சிக்காரங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இதை ஒத்துக்கிட்டவங்க இருங்க, ஒத்துக்கிடாதவங்க உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க, அல்லது ஏதாவது சதி திட்டத்தில் ஈடுபட்டீங்களா நானே நீக்கிறோன்னு அவர் தலைவாயை நிற்கிற மாதிரி நீக்க தயாராக இருக்கார். ஆனால் இதையும் ஸ்பேஸ் பண்ணிடுவார்ல எடப்பாடி பழனிசாமி? கண்டிப்பாக இதையும் பேஸ் பண்ணிடுவார். ஆனால் பலகீனப்படும் அதிமுக. அவருக்கு பலகீனம் இல்லை, பதவிக்கு பலகீனம். அவரு அதிமுக பிடிச்சிட்டாரு, ரெட்டையில பிடிச்சிட்டாரு. அதுக்கு சாதனை, அவரோட சாதனை. சக்கரவர்த்தி அட்வொகேட் ஒருத்தட்ட பேசினேன். எடப்பாடியோட ஒரே சாதனை அதிமுக அவர் பிடிச்சிட்டாரு, அது பெரிய சாதனை தான் அவரு அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறார். ஸோ எடப்பாடி வந்து அதிமுக பிடிச்சிட்டாருங்கிறது அந்த கருத்து வந்து அவருக்கு ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. எடப்பாடி பிடிச்ச அதிமுக, ஜெயலலிதாவுக்கு அதிமுக 40, இது 20, இன்னும் 15க்கு அடுத்தால தாங்குமாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. அதைத்தான் பன்னீர்செல்வம் தொண்டர்களோட உணர்வுக்கு தக்கன ஒரு முடிவெடுத்து செயல்படலாங்கிறத பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. இவர் நான் கட்சியை பிடிச்சது தான், என்ன யாரும் அதில் என்ன நினச்சாலும் ஒன்றும் நடக்காது, யாரும் என்னை ஆட்டவோ அசிக்கவோ முடியாதுன்னு அவர் ஒரு பாணியில் அவர் அட்டமன்றா அதோட நிற்கிறாரு. வெற்றி தோல்வி பற்றி எனக்கு கவலை இல்லை, கட்சி எனக்கு கையில் வேணும், நான் கட்சியை கையில் எடுத்துட்டேன். இது அவருக்கு எண்ண ஓட்டம், செயல்பாடு எல்லாத்துலேயுமே அதில் தெளிவாக இருக்கார். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டார். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி.